குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை அனுமதித்து விதிமீறலில் ஈடுபட்டால் Facebook, Instagram சமூக ஊடகங்களை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. குழந்தைகளை பாலியல் ரீதியாக சித்தரிக்கும் பதிவுகளை கட்டுப்படுத்துவது, சமூக ஊடகங்களில் வெளியாகும் உள்ளடக்கங்களின் கண்காணிப்பு, வாட்ஸ்அப் யூசர் நேம் வசதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மெட்டா நிறுவன சர்வதேச குழுவினருடன் மத்திய அரசு சமீபத்தில் தொடர் ஆலோசனை நடத்தியது. அதன்பின் குழந்தைகளை பாலியல் ரீதியாக சித்தரிக்கும் பதிவுகள் விவகாரத்தில் மெட்டா நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் மெட்டா அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை குறித்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சக வட்டாரங்கள் கூறியதாவது: குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகள் விவகாரத்தில் மெட்டா நிறுவனம் சில நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. விதிகளை மீறினால் சட்ட பாதுகாப்பு வழங்கப்படாது என்பது மத்திய அரசின் தெளிவான நிலைப்பாடு. மெட்டாவின் அல்காரிதம் எனப்படும் கணினி நிரல் மற்றும் பதிவுகள் தொடர்பாக முடிவெடுக்கும் நடைமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்தியாவின் மொழி கலாச்சார வேறுபாடுகளை கருத்தில் கொண்டே சமூக வலைதள பதிவுகளை கண்காணிக்கும் முறைகள் அமைக்கப்பட வேண்டும். உலகளாவிய நடைமுறைகளை மட்டும் பின்பற்றக்கூடாது என அரசு தரப்பில் கூறப்பட்டது. சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துவது கருத்துக்களை ஒடுக்குவதற்காக அல்ல, இந்திய சட்டங்களுக்கு நிறுவனங்கள் கட்டுப்படுவதையும் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதையும் உறுதி செய்வதே நோக்கம். வாட்ஸ்அப்பில் மொபைல் போன் எண் இல்லாமலேயே பயனர் பெயர் எனப்படும் யூசர் நேம் வசதியை வைத்து செய்தி அனுப்பும் தொழில்நுட்பம் தொடர்பாகவும் மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. இந்த வசதியால் ஆள்மாறாட்டம், இணைய மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அரசு கருதுகிறது. இது மெட்டாவுக்கு மட்டுமான விவகாரமாக கருதப்படவில்லை. இதுபோன்ற வசதிகள் பிற தகவல் பரிமாற்ற செயலிகளிலும் வரக்கூடும் என்பதால் பொதுவான விவகாரமாக பரிசீலிக்கப்படுகிறது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் பதிவுகளுக்கு தெளிவான அடையாளம் குறிப்பிடப்பட வேண்டும் என கூறப்பட்டது. இதன் மூலம் பயனர்கள் தாங்கள் பார்க்கும் பதிவு உண்மையானதா அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சக வட்டாரங்கள் கூறின.